சின்ன கம்பேரிசன் போடுமா நம்ம இந்தியாவில் மொத்தம் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் விசஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட மெம்பர் இருக்கிறத வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் போடுவோம். நம்மளோட இந்திய மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட வந்து 145 கோடி. இந்தியாவில் அரசியல் கட்சிகளோட மொத்த உறுப்பினர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24 கோடி. அதாவது எப்படி 145 கோடி மக்களில் இருக்கவங்க வந்து 24 கோடி மக்கள் வந்து அரசியல் கட்சியில் வந்து அவங்கள வந்து இணைச்சிருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொரு கட்சியிலையும் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் பிஜேபி தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஸோ பிஜேபி வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து 14 கோடி பேர் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய உறுப்பினர் கொண்ட ஒரு கட்சியாக இவங்க வந்து இருக்காங்க, அரசியல் கட்சியாக இவங்க வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 2.6 கோடி உறுப்பினர்கள் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கிறவங்க வந்து டிஎம்கே கிட்டத்தட்ட வந்து 2.5 crores, அவர் 2.5 கோடி உறுப்பினர்கள் வந்து அவங்க கிட்ட இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏடிஎம்கே. ஸோ ஏடிஎம்கேல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் வந்து உறுப்பினராக இருக்காங்க அதில். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தெலுங்கு தேசம் கட்சி. ஸோ அவங்கள வந்து 1 கோடி உறுப்பினர்கள் வந்து அவங்க இருக்கிற மாதிரி அவங்க கணக்கு காட்டியிருக்காங்க. இதர கட்சிகள், அதாவது மற்ற எல்லா கட்சியும் சேர்த்தணும் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 1.5லேருந்து ஒரு 2 கோடி வரைக்கும் அதில் வந்து உறுப்பினர்கள் இருக்குது. இதில் என்ன ஒரு கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்தியாவோட வந்து 145 கோடி மக்கள் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியல் கட்சிகள் மொத்தம் வந்து 16.5% மக்கள் தான் வந்து அந்த அரசியல் கட்சி உறுப்பினர்களாக இருக்காங்க. ஸோ இதில் பிஜேபி வந்து பார்த்தோம்னா 9.6% வந்து, அதாவது மக்கள் தொகையிலேருந்து 9.6% வந்து பிஜேபி மக்கள் இருக்காங்க, உறுப்பினர்கள் இருக்காங்க. ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம 8 கோடி மக்கள், அதில் வந்து டிஎம்கேல வந்து 2.5 கோடி, ஏடிஎம்கேல 2 கோடி இருக்காங்க. ஓகேவா? இதில் மீது எல்லாமே சேர்த்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 4.5 கோடி மக்கள் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4.5 கோடி மக்களுக்கு நமக்கு என்ன சொல்கிறது, ரேஷியோ பர்சன்டேஜ் வைஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 50 to 55% வந்து எல்லாமே வந்து கட்சியில் உறுப்பினராக இருக்காங்க. ஸோ ஏன் வந்து தமிழ்நாடு வந்து அரசியல் வந்து இவ்வளோ கூர்ந்து நோக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதுதான் ஒரு ரீசன். அது என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதி மக்கள், அதாவது 50% ஆன மக்கள் வந்து அரசியல் கட்சியில் வந்து அவங்க உறுப்பினராக இருக்கிறதுனால அரசியல் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது.